கருத்தரங்குக்கு வருகை புரிந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எதற்காக இந்த கருத்தரங்கு அப்படிங்கிற கேள்வி முதல்ல என்னன்னா, நீங்க எல்லாரும் ஐபிஎல் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்மையில் பிக் பாஸ் கூட பார்ப்பீங்க. சீசன் 1 சீசன் 2 அப்படி நடத்துவாங்க. அந்த மாதிரி ஈவேரா பொழக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு சீசன் 2 தான் இப்போ தொடங்குறது. சீசன் 1 போன ஆண்டு டிசம்பர்ல நடந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு சீசன் 2 தொடங்குறோம். இது எதுக்காக இதை செய்யணும்? நம்ம ஏன் இதை செய்யணும்? நம்மளோட முன்னோர்களை, நம்மளுடைய பெருமைக்குரிய அடையாளங்களை முன்வைக்கிறோம். அதை வைக்கும் போதெல்லாம் இவர் யார் தெரியுமா, இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு தெரியுமா, இவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு அந்த பிம்பங்களை உடைப்பேன்னு கிளம்பி வர திராவிட கூட்டத்துக்கு எதிராக தான் இந்த மாதிரி கருத்தரங்குகள் தேவைப்படுது. நம்ம யாரை வச்சாலும், நீங்க மாப்போசியை வைங்க, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமான்னு எடுத்து சொல்லுவாங்க. சீபா ஆதித்தனாரை வைங்க, அவரை பத்தி பேசுவாங்க. கியா பே விஸ்வநாதத்தை வைங்க, அவரை பத்தி பேசுவாங்க. அப்படிதான் இப்ப பாரதியாரை வச்சாலும் பேசிக்கிட்டு வராங்க. சரி, பாரதியார் எப்படிப்பட்ட நபர், நீங்க எப்படி அவரை அளவிடுறீங்க அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்கும்போது நம்ம உண்மையிலேயே ஒரு சமத்துவத்தின் அடையாளமா தான் அவரை பார்க்கிறோம். அதனால உடனே என்ன பண்றாங்க, நம்ம பாரதியாரை முன்னிறுத்தினா அவர் சனாதன பாரதி அப்படிங்கிறான். சரி, சொல்றவன் யாரா? அப்ப நீ யாரை முன் வைக்கிறனா, சமத்துவ பெரியார் அப்படின்னு கொண்டு வரான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, உண்மையிலே உங்க பெரியார் அந்த ஈவேரா சமத்துவமா தான் இருந்தாரா, சமத்துவத்தை தான் பேசினாரா, உண்மையிலே பாரதி சனாதன பாரதியா அப்படிங்கிறத பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதற்காக தான் இந்த கருத்தரங்கு. இப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றான். சொல்றவரை யாருன்னு சொல்றான், தமிழன் கிடையாது, பாப்பான் அப்படிங்கிறான். ஆனா அந்த பக்கம் யாரை முன்வைக்கிறான் அவன், தமிழ் சனிய, உன் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அப்படிங்கிறான் பாரதி. அவன் யாரு, பாப்பான், தமிழன் கிடையாது. ஆனா உன் தமிழ்ல என்ன இருக்கு, நானும் கேட்கிற 30 வருஷமா ஒரு பையன் எனக்கு முன்னாடி வந்து பேச முடியலையே அப்படின்னு சொல்றான். 40 வருஷமா முன்னாடி வந்து பேச முடியலையே அப்படிங்கிறான். அப்ப இப்படி பேசின ஒரு நபரை செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னா அவன் பாப்பான், தமிழன் கிடையாது. ஆனா அந்த பாட்டை எடுத்து செந்தமிழ் நாடென்னும் போதினில வெங்காயம் பாயுது காதினிலேன்னு பாடினா அவன் தமிழனுக்கு தந்தை. அப்ப இப்படி பேசினா உண்மையிலே எது அடையாளம், எது பிம்பம்னு நம்ம பேசி காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த கட்டாயத்தின் பேர்ல தான் நம்ம கொண்டு வரோம். இப்ப நம்ம கொண்டு வரும்போது இது ஏதோ நம்ம தான் முத பேசின கருத்து மாதிரி நம்ம கிட்ட மல்லு கட்டிட்டு வராங்க இந்த திராவிட கூறார். சரி, அப்படி உண்மையில நம்ம தான் பேசுறோமா, நானும் எடுத்து பார்த்தா அவங்க கட்சியில